Welcome to all. Today we are going to see about amino acids. Amino acids வந்து smallest chemical molecule. So மொத்த 20 different types of amino acids இருக்கு. So இந்த 20 different types of amino acids நம்ம DNAல இருக்க hereditary information வச்சு based on the DNA sequence amino acids combine ஆகும். இது combine ஆகி ஒரு largest most important biological molecule அதாவது protein made ஆகுது. So proteins are made up of amino acids. So ஒவ்வொரு அமினோ ஆசிடும் இன்னொரு நெக்ஸ்ட் அமினோ ஆசிட் கூட வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஒவ்வொரு அமினோ ஆசிடும் பைண்ட் ஆகி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்டு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பாண்டு தான் வந்துட்டு பெப்டைட் பாண்ட். ஒரு அமினோ ஆசிடும் நெக்ஸ்ட் அமினோ ஆசிடும் கம்பைன் ஆகும்போது நடுவில் H2O ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த ஒவ்வொரு ப்ரோட்டீனில் இருக்க இந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடும் அமினோ ஆசிட் ரெசிடியூன்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் செயினில் இருக்க ப்ரோட்டீன்லேருந்து ஒரு அமினோ ஆசிட் எடுக்கணும்னா அதை ஹைட்ரோலைஸ் பண்ணணும். நம்ம லேபில் அமினோ ஆசிட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த லாங் செயினில் இருக்க ப்ரோட்டீனை ஹைட்ரோலைஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸாக எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது 20 காமன் அமினோ ஆசிட்ஸ் ஃபைண்ட் ஆகிருக்கு. தட் இஸ் கிளைசின், அலனைன், புரோலைன், வேலைன், லியூசின், ஐசோலியூசின், மித்தியோனைன், சிரைன், threonine, cysteine, asparagine, glutamine, phenylalanine, tyrosine, tryptophan, aspartate, glutamate, lysine, histidine and arginine. பேசிக்கா ஒரு அமினோ ஆசிடோட காமன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா கார்பனுக்கு வேலன்சி 4. ஸோ சென்ட்ரல் கார்பன் கூட 4 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் பைண்ட் ஆகிருக்கும். அதாவது COO- and NH3+ R and H. இந்த Rங்கிறது ஒரு சைட் செயின். இந்த சைட் செயின் தான் வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கும் டிஃபர் ஆகும். இதுதான் வந்து காமனான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். C கூட H பைண்ட் ஆகியிருக்கும், R சைட் செயின் பைண்ட் ஆகியிருக்கும், COO and NH2 இது ரெண்டுமே வந்து காமன் எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்கும். அதனால தான் அமினோ ஆசிட்ஸில் H2 அமைன் குரூப் அண்ட் COO- ஆசிட் குரூப் இருக்கிறனால இது அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் R குரூப் என்னென்னா Rங்கிறது ஒரு சைட் செயின். பேஸ்ட் ஆன் த சைட் செயினால் தான் ஒவ்வொரு அமினோ ஆசிடும் பேஸ்ட் ஆன் சைஸ், ஷேப், எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அண்ட் சாலிபிலிட்டி இது எல்லாத்துலேயுமே டிஃபர் ஆகுது. ரிலேஷன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்க்கு ஒரு 3 லெட்டர் அப்ரிவேஷன் அண்ட் சிங்கிள் லெட்டர் சிம்பிள் இருக்குது. இது பேசிக்காக அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக 3 லெட்டர் அப்ரிவேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ்க்கு இருக்குது. அண்ட் சிங்கிள் லெட்டர் எப்படி வந்துச்சுன்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் டேட்டாவாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த சிங்கிள் லெட்டராக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம ஸ்டோரேஜ் கம்மியாக ஸ்டோர் பண்ணி நிறைய சீக்வன்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக கண்டுபிடிச்சது தான். இப்போ அமினோ ஆசிட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ்க்கு வந்து அதோட ஃப்ரண்ட் லெட்டரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிளாக இருக்கும். அமினோ ஆசிட்ஸ்க்கு ஃப்ரண்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா அந்த லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைசினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் G, அலனைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் A, புரோலைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் P, வேலைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் V, லியூசின் ஃபர்ஸ்ட் லெட்டர் L, ஐசோலியூசின் ஃபர்ஸ்ட் லெட்டர் I, மித்தியோனைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் M. ஸோ லியூசின்க்கு L வந்துட்டனால அகைன் லைசின்க்கு K 1 லெட்டர் சிம்பிள். அலனைன் ஃபி எஃப்ன்ற ப்ரொனன்சியேஷனுக்காக F வச்சுருக்காங்க. டைரோசின் TY செகண்ட் லெட்டர் Yன்றனால Y வச்சுருக்காங்க. ட்ரிப்டோஃபேன் W, சிரைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் S, த்ரியோனைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் T, சிஸ்டீன் ஃபர்ஸ்ட் லெட்டர் C. அஸ்பாரஜினோட 3 லெட்டர் சிம்பிள் ASN. அஸ்பாரஜினுக்கும் அஸ்பார்டிக் ஆசிடுக்கும் ஒரே ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேம் தான். ஸோ அதனால் அஸ்பார்டிக் ஆசிட் ASP சிங்கிள் லெட்டர் வேர்ட் D, அஸ்பாரஜின் ASN சிங்கிள் லெட்டர் வேர்ட் N. ஃபர்ஸ்ட் சேம் குளுட்டமேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேம். ஸோ அதனால் குளுட்டமேட்க்கு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சிம்பிள் GLU, ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிள் 1 லெட்டர் சிம்பிள் E. குளுட்டமைனுக்கு 3 லெட்டர் சிம்பிள் GLN, 1 letter symbol Q. Then for arginine ARG and 1 letter symbol is R. These are 20 different amino acids. Next chirality. அதாவது இப்போ நம்மளோட சென்ட்ரல் கார்பன் இதுதான் ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பன் 4 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகியிருக்கும். இதுதான் கைரல் சென்டர் ஆர் கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் கிளைசின். ஏன்னா கிளைசினோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH2 COOH and NH2. அதாவது ஆறுங்கிற சைட் செயின் இடத்துல ஹச்சே தான் பைண்ட் ஆகியிருக்கும். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல் மட்டும் சென்ட்ரல் கார்பன் கூட பைண்ட் ஆகியிருக்கனால இந்த சென்ட்ரல் கார்பன் இஸ் நாட் கைரல். அதாவது ஒரு அமினோ ஆசிட் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. த சேம் ஸ்ட்ரக்சர் அந்த அதோட மிரர் இமேஜாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து L அலனைன் அண்ட் D அலனைன்னு பிரிக்கிறாங்க.
இது ரெண்டுமே மிரர் இமேஜாக இருக்கும். ப்ளஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள். இந்த அமினோ ஆசிடை இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து இது மேலே வச்சோன்னா இது சேம் கிடையாது. NH3 வந்து லெஃப்டில் இருக்குது, H வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நாட் சூப்பர் இம்போசிபிள். ஸோ இப்படி 2 மாலிக்யூல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு சொல்லுவாங்க. இது கைரல் மாலிக்யூல் மேலே மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆக முடியும். கைரல் மீன்ஸ் சென்ட்ரல் கார்பன் 4 டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் கூட பைண்ட் ஆகி இருக்கணும். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்மளோட உடம்புல இருக்க ப்ரோட்டீனில் இருக்க எல்லா அமினோ ஆசிட்ஸுமே வந்துட்டு எல் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த மாதிரி டி ஃபார்மில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ டி ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரெசென்ட், பட் இட் இஸ் ரேர். இது எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சம் பாக்டீரியாவோட செல் வால், ஃபார் எக்ஸாம்பிள் பெப்டிடோக்ளைக்கனில், ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிலெல்லாம் வந்து இந்த டி ஃபார்ம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் மோஸ்ட்டாக ஹியூமனோட பாடியில் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலேயுமே அமினோ ஆசிட்ஸ் எல் ஃபார்மில் தான் இருக்கும். ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் டி மிக்சர் 50% இருக்கும், எல் அமினோ ஆசிட்ஸ் 50% இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம சிந்தட்டிக்காக ரெடி பண்ணுறதுல இருக்கும். ஸோ இதை வந்து ரேஸ்மிக் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 50% டி ஃபார்ம் அண்ட் 50% எல் ஃபார்ம் கலந்து தான் அந்த சொல்யூஷனில் இருக்கும். வை செல்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி எல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா, ஆல் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அப்போ நம்மளோட உடம்புல இருக்க எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்குமே தேவையான அந்த என்சைம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எல் அமினோ ஆசிட்ஸில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அது வந்து வெரி ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். இப்போ ஒரு ப்ரோட்டீன் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேபிள் அண்ட் 3-dimensional ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னா அதோட அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேம் ஸ்டீரியோ கெமிக்கல் சீரீஸில் இருக்கணும். அதாவது எல்லா அமினோ ஆசிட்ஸுமே எல் அமினோ ஆசிட்ஸ் இல்லை டி அமினோ ஆசிட்ஸில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக வந்துட்டு ஃபோல்ட் ஆகி ஃபார்ம் ஆக முடியும். ஆல்ஃபா ஹெலிசிஸ், பீட்டா ஷீட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் சேம் எல்லாமே எல்லோ அமினோ ஆசிட்ஸில் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் டி அமினோ ஆசிட்ஸ் அண்ட் எல்லோ அமினோ ஆசிட்ஸ் மிக்சடில் இருந்துச்சுன்னா அதோட ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மெயின் திங் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிசிட்டி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என்சைம்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஷேப் உள்ள சப்ஸ்டேட்டை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணும். அதனால் அது எக்ஸாக்ட் ஒரே ஸ்டீரியோ ஐசோமரில் மட்டும்தான் இருக்கணும். அதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்டீரியோ ஐசோமரில் மட்டும்தான் இருக்கணும். தென் அகைன் சேம் ரிசெப்டார்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிசெப்டார்ஸ். அந்த ரிசெப்டார்ஸுமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்டீரியோ ஐசோமரில் இருக்கிற காம்பவுண்டு தான் பைண்ட் ஆகும். ஸோ அதனால் அதுவும் சேம் ஸ்டீரியோ ஐசோமரில் தான் இருக்கணும். தென் ப்ரோட்டீன் ஃபோல்டிங் டிபெண்ட் ஆன் யூனிஃபார்ம் கைராலிட்டி.